பிரசாந்த் கிஷோர் சொன்னது நடந்தது. பாரம்பரிய கட்சிக்கு இனி இடமில்லை. விஜயின் எதிர்கால திட்டம் என்ன? தமிழக அரசியலில் தற்பொழுது நடைபெற்று வரும் மாற்றங்கள் அரசியல் வட்டாரங்களின் கவனத்தை முழுமையாக ஈர்த்துள்ளன. குறிப்பாக பல ஆண்டுகளாக தமிழக அரசியலின் முக்கிய சக்திகளில் ஒன்றாக இருந்து வந்த அதிமுகவிலிருந்து பல்வேறு நிலைகளில் உள்ள நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் தொடர்ந்து விலகி தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்து வருவது அடுத்த அதிமுகவின் நிலை என்ன என்பது மர்மமாகவே உள்ளது. ஒரு காலத்தில் தமிழக அரசியலில் மிகப்பெரிய மக்கள் ஆதரவை கொண்டிருந்த கட்சிகளில் ஒன்றாக விளங்கிய அதிமுக தற்பொழுது புதிய அரசியல் சூழ்நிலைகளை எதிர்கொள்ள முடியாமல் இருந்து வருகின்றது. அதே நேரத்தில் புதிய அரசியல் சக்தியாக உருவெடுத்துள்ள தமிழக வெற்றிக் கழகம் குறுகிய காலத்திலேயே குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை பதிவு செய்திருக்கின்றது. இந்த அரசியல் மாற்றங்கள் குறித்து பேசும் பலரும் தேர்தல் வியூகவாதி பிரசாந்த் கிஷோர் முன்பு தெரிவித்திருந்த சில கருத்துக்களை தற்பொழுது நினைவு கூர்ந்து வருகின்றனர். விஜய் முழுமையான அரசியலில் ஈடுபட்டால் தமிழக அரசியலில் பெரிய மாற்றங்கள் ஏற்படலாம் என்றும் பாரம்பரிய அரசியல் அமைப்புகளின் வாக்கு அமைப்பில் குறிப்பிடத்தக்க மாற்றம் நிகழக்கூடும் என்றும் அவர் தேர்தலுக்கு முன்பு தெரிவித்திருந்தார். தற்பொழுது நடைபெற்று வரும் அரசியல் நகர்வுகள் பிரசாந்த் கிஷோர் முன்பே சொன்ன கணிப்புகளுடன் ஒப்பிட்டு மனுஷன் சரியாத்தான் தெரிவிச்சிருக்கார் என்பதை பார்க்க முடிகின்றது. அதேபோல் அதிமுகவின் பாரம்பரிய வாக்காளர்களில் ஒரு பகுதியினர் புதிய அரசியல் மாற்றத்தை நோக்கி நகர்ந்து வருவதும், குறிப்பாக இளைஞர்கள், பெண்கள் மற்றும் முதல் முறையாக வாக்களிக்கும் தலைமுறையினரிடையே மாற்று அரசியலுக்கான எதிர்பார்ப்பு அதிகரித்து வருவதையும் பார்க்க முடிகின்றது. மறுபுறம் அதிமுக கட்சிக்குள் நீண்ட காலமாக நீடித்து வந்த தலைமை பிரச்சனைகள் மற்றும் உட்கட்சி கருத்து வேறுபாடுகளும் அதிமுகவின் தற்போதைய நிலைக்கு ஒரு காரணமாக பார்க்கப்படுகின்றன. கடந்த சில ஆண்டுகளில் முக்கிய தலைவர்கள் பலர் கட்சியை விட்டு வெளியேறியதும் அதன் தாக்கம் தொண்டர் அமைப்பிலும் பிரதிபலித்ததாக அரசியல் விமர்சகர்கள் குறிப்பிடுகின்றனர். இதன் தொடர்ச்சியாக தேர்தலுக்கு முன்பாகவே அரசியலில் மாற்றத்தை உணர்ந்து தமிழக வெற்றிக் கழகத்தின் இணைந்த சில முன்னாள் அதிமுக நிர்வாகிகள் தற்பொழுது முக்கிய பொறுப்புகளில் இடம்பெற்றிருப்பது அரசியல் அரங்கில் பேசுபொருளாக மாறியுள்ளது. சரியான நேரத்தில் எடுத்த அரசியல் முடிவுகள் அவர்களின் வளர்ச்சிக்கு வழிவகுத்துள்ளதாக அவர்களது ஆதரவாளர்கள் கூறுகின்றனர். இதனைத் தொடர்ந்து தங்களது அரசியல் எதிர்காலம் குறித்து சிந்தித்து வரும் அதிமுக தலைவர்கள் சிலர் புதிய வாய்ப்புகளை தேடி நகரக்கூடும். இதற்கிடையில் முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசு வெளிப்படைத்தன்மை, நிர்வாக சீர்திருத்தம் மற்றும் மக்கள் மையப்படுத்தப்பட்ட திட்டங்களை முன்னிறுத்தி செயல்படுவதாக அதன் ஆதரவாளர்கள் வலியுறுத்துகின்றனர். இந்த அணுகுமுறையே தமிழக அரசியலில் புதிய அத்தியாயத்தை உருவாக்கியுள்ளது என்றும் வரவிருக்கும் காலகட்டத்தில் இந்த மாற்றங்கள் மேலும் தீவிரமாக வெளிப்படக்கூடும் என்றும் அரசியல் நோக்கர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். தமிழக அரசியல் எந்த திசையில் நகரப்போகிறது? பாரம்பரிய அரசியல் சக்திகள் மீண்டும் எழுச்சி பெறுமா அல்லது புதிய தலைமுறை அரசியல் தமிழகத்தில் நிரந்தர இடத்தை பிடிக்குமா என்ற கேள்விகளுக்கான பதிலை வரவிருக்கும் அரசியல் நிகழ்வுகளும் தேர்தல்களும் தீர்மானிக்கப் போகின்றன.